بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك. முத்துப்பேட்டை ரஹ்மத் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட ஆண்டு விழா மலரில் முஸ்லீம்கள் உயிருக்கும் மேலாக மதிக்கிற நபிகள் நாயகம் அவர்களை கேலி சித்திரமாக வரைந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அது குறித்து சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல தடவை அவர்கள் தொடர்பு கொண்டும் கூட அவர்கள் இதிலே முறையாக நியாயமாக நடந்து கொள்ளாத காரணத்தினால் சட்ட ரீதியாக அவர்கள் மீது சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த முற்றுகை ஆர்ப்பாட்டத்தினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். முத்துப்பேட்டை பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக வெளியிடப்பட்ட இந்த ஆண்டு விழா மலரிலே முஸ்லீம்கள் உயிருக்கும் மேலாக மதிக்கிற நபிகள் நாயகத்தை கேலி சித்திரம் வரைந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்க நெறிமுறைப்படி நபிகள் நாயகத்தையோ அல்லது உயர்வாக மதிக்கப்படுகிற வேறு எந்த நல்ல மனிதர்களையோ சித்திரமாகவோ ஓவியமாகவோ சிலையாகவோ வடிக்கக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. அப்படிப்பட்ட இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையை புண்படுத்துகிற விதமாக இந்த காரியம் இங்கே அரங்கேறி இருக்கிறது. எனவே அவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இந்த முற்றுகை போராட்டத்தினை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கிற நபிகள் நாயகத்தை முத்துப்பேட்டை ரஹ்மத் மேல்நிலை பள்ளியின் சார்பாக வெளியிடப்பட்ட இந்த ஆண்டு விழா மலரிலே கேலி சித்திரமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு கேலி சித்திரம் வரைவது நபிகள் நாயகத்தையோ அல்லது வேறு எந்த நல்ல மனிதர்களையோ சித்திரமாக ஓவியமாக சிலையாக எந்த வடிவத்திலும் வடிக்கப்படக்கூடாது என்பது நபிகள் நாயகத்தினுடைய மிக முக்கியமான போதனை. 1400 ஆண்டுகளாக இஸ்லாமிய சமுதாயம் கட்டி காத்து வருகிற அந்த நெறிமுறையை காற்றில் பறக்க விட்டிருக்கிற இந்த கல்லூரியினுடைய தாளாளரும் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் மீதும் முறைப்படியான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு இணையுமில்லை, இறைவனுக்கு துணையுமில்லை, இறைவனுக்கு துணையுமில்லை என்று சொன்ன மார்க்கத்தில் இறைவனின் மறு உருவம் கொண்டாடக்கூடாது
இஸ்லாத்தில் தடையும் உண்டு. இஸ்லாத்தின் தடையும் உண்டு. ரஹ்மத் ஸ்கூல் நிர்வாகமே, ரஹ்மத் ஸ்கூல் நிர்வாகமே, பிள்ளைகளின் உள்ளத்தை பிள்ளைகளின் உள்ளத்தை பாலாக்க துணியாதே, பாலாக்க துணியாதே, பாலாக்க துணியாதே, பாலாக்க துணியாதே. கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். இஸ்லாத்துக்கு எதிரான இஸ்லாத்துக்கு எதிரான இஸ்லாத்துக்கு எதிரான இஸ்லாத்துக்கு எதிரான ரஹ்மத் ஸ்கூல் நிர்வாகமே, ரஹ்மத் ஸ்கூல் நிர்வாகமே, ரஹ்மத் ஸ்கூல் நிர்வாகமே, ரஹ்மத் ஸ்கூல் நிர்வாகமே. வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். உன் செயலை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். முஸ்லிமாய் பிறந்து விட்டு, முஸ்லிமாய் பிறந்து விட்டு, முஸ்லிமாய் பிறந்து விட்டு, முஸ்லிமாய் பிறந்து விட்டு அல்லாஹ்வின் தூதரை, அல்லாஹ்வின் தூதரை, அல்லாஹ்வின் தூதரை, அல்லாஹ்வின் தூதரை அவமதிக்க துணிந்தாயே, அல்லாஹ்வின் தூதரை, அல்லாஹ்வின் தூதரை அவமதிக்க துணிந்தாயே, அவமதிக்க துணிந்தாயே. ஓடி போச்சு ஓடி போச்சு ஓடி போச்சு ஓடி போச்சு ஓடி போச்சு ஓடி போச்சு 50 நாட்கள் ஓடி போச்சு, 55 நாட்கள் ஓடி போச்சு. ஆண்டு மலரா எரிந்த, ஆண்டு மலரா எரித்த புத்தகத்தை வாங்கலையே, புத்தகத்தை வாங்கலையே. யாரடா 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 யாரடா? அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே அவமதிக்க நீ யாரடா? அவமதிக்க யாரடா? முஸ்லிம்கள் ஸ்கூல் என்று, முஸ்லிம்கள் ஸ்கூல் என்று பிள்ளைகளை படிக்க விட்டால், பிள்ளைகளை படிக்க விட்டால் நரகத்தில் கொண்டு சேர்க்கும், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நச்சு கருத்தை விதைக்கிறாய், நச்சு கருத்தை விதைக்கிறாய். தயங்க மாட்டோம் தயங்க மாட்டோம் தயங்க மாட்டோம் தயங்க மாட்டோம். நபிகளாரே அவமதித்தால், நபிகளாரே அவமதித்தால் பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம், பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம். மனித குலம் மார்க்கமாம், மனித குலம் மாணிக்கமாம், மனித குலம் மாணிக்கமாம். எங்கள் தலைவர் நபிகளாரே, எங்கள் தலைவர் நபிகளாரே, எங்கள் தலைவர் நபிகளாரே, எங்கள் தலைவர் நபிகளாரே அவமதித்த அயோக்கியனே, அவமதித்த அயோக்கியனே, அவமதித்த அயோக்கியனே, அவமதித்த அயோக்கியனே. தமிழக அரசே, 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 தமிழக அரசே. தூக்கில் போடு, 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 தூக்கில் போடு. அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வின் தூதரே அவமதித்த அயோக்கியர்களை, அவமதித்த அயோக்கியர்களை, அவமதித்த அயோக்கியர்களை, அவமதித்த அயோக்கியர்களை தூக்கில் போடு, தூக்கில் போடு, தூக்கில் போடு, தூக்கில் போடு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அடுத்த கண்டன உரை மாநில மேலாண்மை குழு உறுப்பினர் பக்கீர் முகமது அல்தாஜி அவர்கள் நிகழ்த்துவார்கள். இங்கே கூடி நிற்கிற நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையினை நான் ஆரம்பிக்கிறேன். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வேணாம் வேணாம் வேணாம், அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு எதிரிலே இருக்கிற இந்த ரஹ்மத் பெண்கள் மேல்நிலை பள்ளியின் சார்பாக இந்த ஆண்டில் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த ஆண்டு விழா மலரில் முஸ்லிம் சமூகத்தினுடைய உணர்வுகளை புண்படுத்துகிற விதமாக 1400 ஆண்டுகளாக முஸ்லிம் சமுதாயம் கட்டி காத்து வருகிற ஒரு மிகப்பெரிய நபிகளாரின் போதனையை இழிவுபடுத்துகிற விதமாக சில செய்திகளை, படங்களை அவர்களின் ஆண்டு விழா மலரிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த அந்த குற்றத்திற்கு முறையான கண்டனத்தை பதிவு செய்வதற்காகவும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளின் மீது
நியாயப்படியான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும் எதிர்காலத்தில் இது போன்ற தவறுகள் நிகழாமல் இருக்க வேண்டும் என்பதனை எச்சரிக்கும் விதமாகவும் இந்த 3 கோரிக்கைகளை மையப்படுத்தி இந்த முற்றுகை போராட்டத்தினை நாம் அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டு விழா மலரிலே அவர்கள் செய்த தவறு என்ன? பள்ளிக்கூடத்தை முற்றுகையிடுகிற அளவிற்கு அதிலே என்ன செய்தி இடம்பெற்றிருக்கிறது? இந்த பள்ளிக்கூடத்தில் முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த ஏராளமான பெற்றோர்கள் தமது பிள்ளைகளை படிக்க சேர்த்ததற்கு காரணம் என்ன? இந்த தமிழகத்திலே இருக்கிற பள்ளிக்கூடங்களில் பெரும்பாலான பள்ளிக்கூடங்கள் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மத சார்புடையவையாக கிறிஸ்தவர்களால் நடத்தப்படுகிறது, இந்து சமுதாய மக்களால் நடத்தப்படுகிறது. அப்படி நடத்தப்படுகிற ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் பெரும்பான்மையான பள்ளிக்கூடங்களில் அவர்கள் தங்களுடைய மத சாயத்தை படிக்கக்கூடிய பிள்ளைகளின் உள்ளத்திலே புகுத்தி விடுகிறார்கள். அதுபோன்ற நம்முடைய குழந்தைகளுக்கு அது மாதிரியான மத ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது. ஏக இறைவனை மாத்திரமே வணங்க வேண்டும் என்பதனை கொள்கை பிடிப்போடு கொண்டிருக்கிற இஸ்லாமிய சமுதாயம் தம்முடைய எதிர்கால சந்ததிகளையும் அதே எண்ணத்தோடு அதே வழிமுறைப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்ற விருப்பத்தின் காரணமாக அதுபோன்ற ஒரு நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்விக்கூடம் இருக்காதா என்ற ஏக்கத்திலே திரிந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆங்காங்கே 1-2 பேர் தமிழகத்திலே முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவர்களால் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படுகிறது. அதிலே இந்த ரஹமத் பள்ளியும் ஒரு பள்ளி. இந்த பள்ளிக்கூடத்தை நாம் எப்படி பார்த்தோம்? இதிலே இருக்கிற வெளிப்படையான கவர்ச்சியை பார்த்து நமது பிள்ளைகளை இங்கே நாம் சேர்க்கவில்லை. இங்கே செய்யப்பட்டிருக்கிற அழகு அலங்காரங்களை பார்த்து, இங்கே நடப்பட்டிருக்கிற மரக்கன்றுகளை பார்த்து, இங்கே இருக்கிற சுகாதார சூழ்நிலையை பார்த்து, இப்படி வேறு எந்த நோக்கங்களையும் கவனத்திலே கொள்ளாமல் இங்கே இஸ்லாம் கிடைக்கும். ஏனென்றால் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்துகிற ரஹமத் அறக்கட்டளையின் சார்பாக கடந்த காலங்களில் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளின் தொகுப்புகளை, வரலாற்று பேழைகளை தமிழ் பேசுகிற மக்களுக்கு தமிழ் மொழியிலே மொழிபெயர்த்து கொடுத்தவர்கள் இந்த அறக்கட்டளைக்கு சொந்தக்காரர்கள். இன்னும் பல நல்ல நூல்களை வெளியிட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களால் நடத்தப்படுகிற ஒரு பள்ளிக்கூடம் கண்டிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தின் சிந்தனைகளோடு இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கு ஏற்ப முஸ்லிம் குழந்தைகளுடைய உள்ளத்திலே வேறு எந்த விதமான நச்சுக்கருத்தைகளையும் விதைத்து விடாமல் நல்ல முறையிலே கல்வியை வழங்குவார்கள் என்ற நல்லெண்ணத்தோடு தானே இங்கே நாங்கள் சேர்த்தோம். வேறு ஏதேனும் காரணம் சொல்ல முடியுமா? வேறு ஏதேனும் இதற்கு நியாயம் கற்பிக்க முடியுமா? இப்படி தமது எதிர்கால சந்ததியை இறை நோக்கத்தோடு உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்த பெற்றோர்களுக்கு ரஹமத் பள்ளிக்கூடம் செய்த காரியம் கைகார் என்ன தெரியுமா? முஸ்லிம் பெற்றோர்களுடைய அந்த நம்பிக்கையிலே ஆண்டு விழா மலரின் மூலமாக மண்ணை எள்ளி போட்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு கொடூரமான செய்திகள் தெரியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை என்ன? ஒவ்வொரு இஸ்லாமியனும் தன்னுடைய உயிரை விட மேலாக நபிகள் நாயகத்தை மதிக்கிறான். தன்னை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, தான் பெற்றெடுத்த பெற்றோரை விட, தான் சம்பாதிக்கிற காசு பணத்தை விட, இந்த உலகத்திலே தனக்கு கிடைக்க இருக்கிற எந்த மகத்துவத்தை, அந்தஸ்தை, பணத்தை, பதவியை, அதிகாரத்தை விட அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகத்தின் மீது பாசத்தையும் நேசத்தையும் வைத்திருக்கிற இந்த சமுதாயம், அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்தின் போதனைகளில் ஒன்று, தனக்கோ அல்லது தன்னை போன்று மதிக்கப்படுகிற எந்த மனிதருக்கோ வேறு எந்த நல்லடியாருக்கோ சித்திரங்கள் வரையக்கூடாது, உருவப்படங்கள் உருவாக்கக்கூடாது, கற்சிலைகளில் வெடிக்கக்கூடாது, போட்டோக்களாக உருமாற்றம் செய்யக்கூடாது என்று மிக முக்கியமான ஒரு கட்டளையை உலகத்திற்கு சொல்லி சென்றார்கள். ஏனதை சொன்னார்கள்? இந்த உருவப்படங்கள் தான், இந்த சித்திரங்கள் தான் உலகத்திலே சிலை வணக்க வழிபாடுகளுக்கு, ஓரினை கொள்கைக்கு எதிரான வழிபாடுகள் இந்த உலகத்தை உருவாகுவதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்ததே இந்த சித்திரங்கள் தான். ஆரம்ப காலத்திலே அந்த மக்கள் தங்களுடைய பெற்றோர்களை, தங்களால் மதிக்கப்படுகிற சமுதாய தலைவர்களை, அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக ஓவியங்களாக வரைந்து வைத்தார்கள். காலப்போக்கிலே அந்த ஓவியங்கள் தான் கடவுளர்களாக
இறைவனுடைய இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்ட சிலை வணக்க வழிபாடாக மாறி போய்விட்டது என்று உலகத்தினுடைய ஆதிகாலம் தொட்டு வரக்கூடிய வரலாறு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சிலை வணக்கத்தை ஒழிக்க வந்த நபிகளாரையே சிலை வணக்கத்திற்கு அடிப்படையாக அமைத்துக் கொடுக்கிற கோணத்திலே தள்ளிவிடக்கூடியதுதானே இந்த கேலி சித்திரம். அப்படிப்பட்ட சித்திரத்தை நபிகள் நாயகத்திற்கு ஒரு வடிவத்தை கொடுத்துவிட்டு நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று வெளியிலே பிதற்றிக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட கயவர்களை பார்த்து கேட்கிறேன். அமெரிக்க தேசத்தில் அரசியல் இந்த உலகத்திற்கு அரசியலை கற்றுத்தந்த மிகச் சிறந்த 10 தலைவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அமெரிக்காவில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசியலை கற்றுக் கொடுத்த 10 தலைவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 10 தலைவர்களில் நல்ல அரசியல் தொகுப்பை உலகத்திற்கு வழங்கியவர் என்ற பெருமையோடு அவர்களின் அருங்காட்சியகத்திலே அவர்களுடைய தலைமையகத்திலே நபிகள் நாயகத்தின் உருவச்சிலையை பெருமையாக கண்ணியமாக உலகம் போற்றுகிற விதமாக அங்கே நிறுவி வைத்தார்கள். இந்த சமுதாயம் என்ன செய்தது? நபிகள் நாயகத்திற்கு பெருமை கிடைத்திருக்கிறது, அவர்கள் சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்தோமா? அதையும் அகற்றி என்று போராடினோமே. உலக அரசியல் தலைவர்களில் முதலாமவராக நீ சொல்லு, ஆனால் அவருக்கு சிலை வடிக்காத, ஏன் நபிகள் நாயகம் சிலை வடிக்க கூடாதுட்டாங்க என்று சொல்லி புகழ்ந்தவனையே அவன் செய்த காரியத்தையே தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியில் இருக்கிறவனையே குற்றவாளி கூண்டிலே நிப்பாட்டி வைத்து விசாரித்திருக்கிறோம். அவனையே தன்னுடைய தவறை திருத்திக் கொள்கிற விதமாக எச்சரிக்கை செய்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் செய்திருக்க வேலை என்ன? உங்கள் பத்திரிகையில உங்கள் ஆண்டு விழா மலரிலே வந்திருக்கிற போட்டோவை பார்த்தால் நபிகள் நாயகத்தின் மீது மதிப்பு வருமா? மரியாதை வருமா? கோணலாக வளைந்து நிற்கிற ஒரு பொம்மை தோற்றம், ஒரு தலப்பாயை கட்டிக்கிட்டு தொழுதுகிட்டு நிக்குது. ஏன்னா நபிகள் நாயகம் சரி தொழுவுறதுக்கு ஒரு சித்திரத்தை வரைஞ்சிய நபிகள் நாயகம் தொழும் போது தலப்பா கட்டிட்டு தான் தொழுதாங்களா? அந்த அறிவாக இருக்கிற அவனுக்கு எந்த விதத்திலும் வரையக்கூடாது என்று தடுக்கப்பட்ட நபிகள் நாயகத்தை எப்படி நீ உருவமாக வரைந்தாய்? சொல்லுகிறோம். நீ மாத்திரமல்ல, உலகத்திலே எந்த கொம்பனாக இருந்தாலும் நபிகள் நாயகத்தை உருவமாக வரைய நினைத்தால் அவனை பார்த்து கொண்டு இந்த சமூகம் சும்மா இருக்க, அதை உரிய முறையிலே தடுப்பதற்கு தங்கள் உயிரையும் தியாகம் செய்யும். எப்படிப்பட்ட சமூகத்தில் எப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு! டென்மார்க்ல கேலி சித்திரம் போட்டான், கிண்டல் பண்ணனா, நபிகள் நாயகத்தினுடைய தலையில குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு தீவிரவாதி மாதிரி சித்தரிச்சான். என்ன செஞ்சீங்க? இந்த ரஹமத்து அறக்கட்டளை முதற்கொண்டு இந்த பூமி பந்தில இருக்கிற முஸ்லீம் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற ஒவ்வொருவனும் ரோட்டிலே இறங்கி போராடினானே, அதற்கு எதிராக கொக்கரித்தானே, சம்பந்தப்பட்டவனை தூக்கிலிடு என்று போராட்டம் நடத்தினானே. டென்மார்க்கிலே இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, ரஹமத்து ட்ரஸ்ட் அறக்கட்டளைக்கு வேறு நீதியா? யாராக இருந்தாலும் எங்கள் பார்வையிலே குற்றவாளி தான். முஸ்லீம் என்பதற்காக வளைந்து உடைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. அது மட்டும் இல்லைங்க, அது நம்ம ரொம்ப பெரிய மேஜர் மிஸ்டேக் நினைக்கிறோம். ஆனா அந்த புத்தகத்தை படிச்சா இந்த பள்ளிக்கூடத்தினுடைய லட்சணம் முழுக்க வண்டவாளம் முழுக்க தண்டவாளத்திலே எப்படி ஏறுது? பக்கத்துக்கு பக்கம் நெச்சு கருத்து. தாய், இஸ்லாமிய மார்க்கத்திலே தாயின் நிலை என்ன? மதிக்கப்பட வேண்டியவள், மரியாதைக்குரியவள். அவளுக்குரிய இடத்திலே உலகத்திலே யாரையும் வைத்து பார்க்க இயலாது. அவளுக்குரிய இடம் மாத்திரமில்லை, அவளுக்கு அடுத்த இடத்திலேயும் உலகத்தில் யாரும் கிடையாது. அவரை தாண்டி 2ஆம் இடத்திலும் உலகத்தில் யாரும் கிடையாது. அவரை தாண்டி 3ஆம் இடத்திலும் உலகத்தில் யாரும் கிடையாது. அவரை தாண்டி 4வது இடத்தில் தான் ஒருவனை பெற்றெடுத்த தந்தையே வருகிறார். அந்த அளவிற்கு தாயை மதிக்க வேண்டும் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாத்துடைய தாயின் மதிப்பை சொல்வதற்கு லட்சோபலட்ச செய்திகள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுப்புட்டு கவிதை எழுதுறாங்க. கவிதை என்ன கவிதை? கவிதையினாலே பொய் புழுகு ஆகாச புழுகு எல்லாம் நிறைஞ்சிருக்கும் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட கவிதைகளை தாயை வர்ணிக்கிறார். தாய் எப்படிப்பட்டவனா?
நான் கும்பிடும் கோவில் அல்லவோ. யாரா கும்பிட போற? இதத்தான் சொல்லி கொடுக்கிறியா? இதை சொல்லி கொடுக்கிறேன்னு முதல்ல சொல்லி தொலைச்சிருந்தா இன்றைக்கு நீ அட்ரஸ் இல்லாமல் இருந்திருப்பாய். இதையெல்லாம் சொல்ல மாட்டாய். இறைவனை தான் நீ வணங்க சொல்வாய், தௌஹீதை தான் நீ எடுத்து சொல்வாய் என்றுதானே ஊருக்குள்ள பிரச்சாரம் பண்ணுவீங்க. ஆரம்பத்தில் பள்ளிக்கூடத்தை உருவாக்கும் போது அதற்காக மக்களிடத்தில் கொடுத்த வாக்குறுதி என்ன? இங்க இஸ்லாம் நிலைநாட்டப்படும் சொன்னீங்களே. அம்மாவை கும்பிட சொல்றது, கும்பிடப்பட வேண்டிய கோவில் என்பது, அதுதான் நீங்கள் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கிற லட்சணமா? அது மாத்திரமா? அது எழுதுறாரு, அந்த புக்ல எடுத்து காட்டுறாரு. அவ போட்டிருக்கிற புக்கில் அதுல இருந்து வாசிக்கிற பாருங்க. கோவிலில் இறைவனை தேடுவதும் இல்லத்தில் அன்னையை வணங்குவதும் இரண்டும் ஒன்றன்றோ. எம்மாம்பெரிய கண்டுபிடிப்பு. காரி துப்பனு மூஞ்சில. எந்த ரெண்டுண்டா? ஒண்ணு அல்லாஹ்வை வணங்குறதும் அன்னை வணங்குறதும் ஒண்ணா? அன்னை இறைவனின் அம்சம் என்றோ? நவுது பில்லாஹ். அப்படிப்பட்ட சொல்லில் இருந்து இறைவன் நம்மை பாதுகாக்கட்டும். ஒண்ணா நபிகள் நாயகத்தை அந்த இடத்துல வைக்க முடியுமா? இறைவனுடைய இடத்துல உலக மாந்தர்களிலே சிறந்தவராக கருதப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வைக்க முடியுமா? அப்படிப்பட்ட புண்ணிய கோடிகளையே வைக்க முடியாத இடத்துல உன்னை 10 மாசம் கருவில சுமந்தெடுத்து வளர்த்து ஆளாக்கிறாள் என்பதற்காக அவரை போய் படைத்த இறைவனின் இடத்திலே வைக்கிறீர்களே, கொஞ்சமாவது நியாயம் இல்லையா உங்களுக்கு? உங்கள் சிந்தனை என்ன செத்து போய்விட்டதா? கேட்டா அதுக்கு நியாயங்கள் வேற. இது மாதிரி லிஸ்ட் போட்டா அதுவே போய்கிட்டு இருக்கும். நேரம் இல்ல. அவங்க பிள்ளைங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் பழகி கொடுக்குறாங்களாம். லெட்டர் எழுதுவது எப்படி? அதுல ஒரு லெட்டர் தங்களுடைய ஸ்கூலை பத்தி பெருமை பீத்துறா. நீ பீத்து வேண்டாம் சொல்லல. அதுல வருது ஆங்கில வாசகம். இட்ஸ் த டெம்பிள் ஆஃப் காடஸ் சரஸ்வதி. இது சரஸ்வதி தெய்வம் குடியிருக்கிற கோவிலாம். காரி துப்புங்க மூஞ்சி. நான் அந்த இந்து மக்கள் வணங்குகிற அந்த தெய்வம், அந்த பிரச்சனையை நான் பேசல. அது அவர்களுடைய நம்பிக்கை. நான் அதை குறை சொல்லல. அதை ஏன் எங்க பிள்ளைங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கிற? கேள்வி என்ன? சரஸ்வதி தெய்வம் என்று ஒரு சமூகம் வணங்குகிறதா? வணங்கட்டும். அதிலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் செய்கிற வேலை என்ன? அதை போய் முஸ்லீம் இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்கிறோம் என்ற கோணத்திலே வந்த முஸ்லீம் பிள்ளைகளுக்கு, முஸ்லீம் பெயர் வாங்கிய பள்ளிக்கூடத்தில் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுதான் எங்களின் கேள்வி. கேட்டா இதெல்லாம் செஞ்சு புட்டு அதை அவர் நியாயப்படுத்துறாரு. எப்படி நியாயம்? மன்னிப்பு கேட்டாராம். ஒரு மன்னிப்பு லெட்டர் கொடுத்தாராம். நம்ம மக்கள் சத்தம் விடாதீங்க. அமைதி அமைதியும் சொல்லித்தான் பெரிய சத்தம் வரும். யாரும் அமைதியும் சொல்லாங்க. சும்மா இருங்க. அவர் முதல்ல அப்புறப்படுத்த சொல்லுங்க. கண்ணாடி போட்டுக்கிறோம் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்த சொல்லுங்க. கண்ணாடி போட்டுக்கிறோம் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்த. சரி, அவர் சொல்றாரு. அவர் சொன்னத சில அவருடைய எலும்பு திண்டுகளை வாங்கி நக்கி திரிகிற சில நாய்களும் இங்கே அதை துதிபாடி கொண்டிருக்கிறது. என்னவா? அவரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டார். யாருக்கு மன்னிப்பு? 13ஆம் தேதி 8வது மாசம் நாம் இந்த குற்றச்சாட்டை எழுத்துப்பூர்வமாக தெரிவித்து நடவடிக்கை வேண்டும் என்று கேட்கிறோம். லெட்டர் வருது, மன்னிப்பு லெட்டர் வருது. எத்தனாம் தேதி? 6ஆம் தேதி 8வது மாசம் எழுதப்பட்ட மன்னிப்பு லெட்டர். 13ஆம் தேதி எழுதின கடிதாசிக்கு லெட்டருக்கு 6ஆம் தேதி பதில் வருது. இன்னைக்கு வர்ற காய்ச்சலுக்கு நேத்தைக்கே மருந்து தின்னாராம். கேட்கிறவன் கேணையனா இருந்தா எரும மாடி ஏரோப்ளேன் ஓட்டுமாங்களே அந்த கதையில அவர் ஏற்கனவே ஒரு லெட்டரை டைப் பண்ணிட்டாரு. பிரச்சனை இருக்குது, நம்ம தப்பு பண்ணி இருக்கிறோம், வந்து கேட்பாங்க, அவனை ஏமாத்துறதுக்கு நான் தெரியாம பண்ணிவிட்டேன்னு ஒரு லெட்டர் எழுதி குடிச்சுட்டா அவன் வாயை பத்திட்டு போயிடுவான். அதுதானே அதுதானே உங்களுடைய லெட்டருக்கான நோக்கம். ஏன்னா மன்னிப்பு கேட்கறதுன்னா அதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? உங்க வீட்டுல ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் திருடிட்டு போறான். போறவன கையும் களவுமா பிடிச்சிட்டியே. பிடிச்சவன ஏண்டா திருடுறேன்? தப்புதாங்க ஏசமா, தெரியாம பண்ணிவிட்டேன், மன்னிச்சுக்குங்க. சரிப்பா மன்னிப்பு கேட்டுனா விட்டுன்னு விடுவியா? அந்த 1 லட்சத்தையும் புடுங்கிட்டு விடுவியா? புடுங்கணுங்களே. அதான் நெசமான மன்னிப்பு. இவர் மன்னிப்பு கேட்பாரா? ஆனால் தாங்கள் விநியோகித்த அந்த புத்தகத்தை
தம்மால் பல பேர் வெளியிட போகிறார்கள். நபிகள் நாயகத்தை பற்றி ஒரு தப்பான புரிந்துணர்வுக்கு வரப்போகிறார்கள் என்ற தவறை அவர் திருத்திக் கொண்டு மன்னிப்பு கேட்டால் நியாயம். அவர் எழுதின லெட்டர் பாருங்க. பல வெப்சைட்டுகள்ல முத்துப்பேட்டையுடைய கருத்துக்கள் வெளிவரக்கூடிய பல இணையதளங்கள்ல லெட்டரை போட்டு மன்னிப்பு கேட்டுட்டாரு. அது மன்னிப்பு லெட்டரா? தலையும் இல்ல வாழும் இல்ல. என்ன சொல்றாரு, எதை பேசுறாரு ஒண்ணும் தெரியல. நான் இந்த இதிலே தவறு நடந்திருக்கிறது. என்னையா தவறு? தவற சொல்ல வேண்டாமா? தவற திருத்தலுக்கு வழி காண வேண்டாமா? உரிய முறையை மன்னிப்பு கேட்க வேண்டாமா? அது மன்னிப்பு கேட்டு விட்டாரு. என்ன ஒரு ஏமாற்று வார்த்தை! மன்னிப்பு கேளு. சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எல்லாம் ரிட்டர்ன் வாங்கிட்டு தெரியாம செஞ்சுட்டேன். இனிமே இது மாதிரியான நூல்களை அச்சுக்களை நாங்கள் எழுத்துக்களை கொண்டு வர மாட்டோம் என்று சொன்னால் அது மன்னிப்பு கேட்பதில் நியாயம் இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி மன்னிப்பு கேட்காம மொட்டை தாத்தான் குட்டையில விழுந்தான்ற கதையில இவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு தெரியாத விதத்தில் மன்னிப்பு லெட்டர் ஒன்று எழுதி கொடுத்து நியாயப்படுத்துகிறார். அப்ப அவர் மன்னிப்பு கேட்கல, அவர் திருந்தல. இன்னும் சொல்றாரு, அவருடைய எழுத்துக்கள் வெப்சைட்ல வந்திருக்கிறது. அதை நியாயப்படுத்தி எப்படி? அந்த புத்தகத்துல ஒரு 176 பக்கத்துல இடது ஓரத்துல ஒரு சின்ன சைஸ்ல சின்ன போட்டோ வந்துருச்சு. அதுக்கு போட்டு இந்த தௌஜமாத்துக்காரங்க தையோ புயோன்னு குதிக்கிறாங்க. உனக்கு மாலக்கண்ணா மூலக்கண்ணா? புத்தகத்தை திறந்து பாரு. அது எத்தனோண்டி சைஸா? இடது ஓரத்துல இருக்குதா? ஒரு அரை பக்கத்திற்கு போட்டு வைத்து விட்டு அரை பக்கத்திற்கு காட்டி விட்டு அதை போட்டு இடதுபுறத்தில் இத்தனோண்டி சின்ன சைஸ்ங்கிறியே. சரி, சின்ன சைஸ்னா போடுறிய நீ? அதையும் நான் கேட்கிறேன், சின்ன சைஸ்னா ஓகேவா? அது செய்யலாமா நீ? தப்ப திருத்துறதுக்கு புக்கை ரிட்டர்ன் வாங்கினா மக்கள் எல்லாம் தப்பா நினைப்பாங்க. இந்துக்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோமே, எல்லாத்தையும் எப்படி ரிட்டர்ன் வாங்குறது? என நபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளை மொழிபெயர்த்து கொடுத்த உங்களுக்கு நபிகள் நாயகத்தின் வழிகாட்டுதலில் இருந்த இந்த அற்பமான வழிகாட்டுதல் கூடவா தெரியவில்லை? என்ன வழிகாட்டுதல்? எந்த மதத்தவனும் தன்னை தவறாக நினைப்பானே, யாரும் தன்னை குற்றப்படுத்துவானே என்பதற்காக தான் செய்த தவறுகளை என்றைக்குமே நபிகள் நாயகம் நியாயப்படுத்தியது கிடையாது. அவர்கள் செய்த தவறுகளை கண்டித்து திருமறை குர்ஆனிலே இறைவன் வசனங்களை கிடைக்கிறான். ஒரு போர்க்களத்திலே கிடைத்த கைதிகள் விஷயத்தில் நபிகள் நாயகம் எடுத்த முடிவு தவறு. இறைவன் கண்டிக்கிறான். துரீதுன அரவ துன்யா வல்லாஹு யுரீதுல் ஆகிரா. நபியே, நீர் இந்த உலகத்தின் பங்களிப்பை விரும்புகிறீர், அல்லாஹ்வோ மறுமையின் பங்கை விரும்புகிறான். ஏன் இந்த தப்ப செஞ்சீங்கன்னு இறைவன் கண்டிக்கிறான். எந்த ஒரு தவறுக்கும் இடம் கொடுக்காமல், எந்த ஒரு மனக்குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காமல் அந்த தவறான தன் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் பகிரங்கமா சொல்லி தன்னுடைய தவறை திருத்திக் கொண்டவர்கள் நபிகள் நாயகம். அப்படிப்பட்ட வேலையை செய்ய வேண்டிய இஸ்லாமிய சமுதாயத்தின் பேரை பயன்படுத்தி ஸ்கூல கடத்துல நீங்க தப்பா நினைப்பாங்களே? நினைக்க மாட்டாங்க. நீ வாங்கி பாரு. அது அவர்களுக்கு ஒரு தாவா, அது அவர்களுக்கு ஒரு பிரச்சாரம். நபிகள் நாயகத்தை இப்படி மதிக்கிறாங்க, தெரியாம பண்ணிட்டாங்க என்று சொல்லி அவர்களும் இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும். அதை விட்டு போராட்டத்தை நடத்தாமல் இருப்பதற்கு அவர்களை பற்றி உண்டான தகவல்கள் மக்கள் மத்தியிலே அவர்கள் முகமூடி கிழிந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த போராட்டத்தை தடுப்பதற்கு எத்தனை பிரயத்தனங்கள். 10 லட்சம் ரூபாய் வாங்கிட்டான், போய் கேட்டாங்களா தௌஜமாத்துக்காரன்? 10 லட்சம் ரூபாய் போய் அந்த ஆள்கிட்ட கேட்டானா? அவர் தர முடியாதுன்ட்டாரா? நீ எனக்கு ரூபா தரல பாரு, உன் பேரை டேமேஜ் ஆக்குறேன்ட்டு வந்து கூட்டத்தை போட்டாங்க. இனி எங்கள் மீது இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் பண மோசடி என்று ஒற்றை துரும்பை ஆதாரத்தோடு எடுத்து போட முடியுமா? அப்ப தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிற தாளாரரும் அவரோடு இந்த குற்றச்சாட்டிலே சம்பந்தப்பட்டவர்கள் அத்தனை பேரும் கடந்த காலத்திலே நடந்த தவறுகளுக்காக திருந்த வேண்டும். சட்டமும் காவல்துறையும் அரசாங்கமும் முஸ்லிம்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி இருக்கிற இந்த குற்றவாளிகள் மீது முறைப்படியாக வழக்கு பதிவு செய்து சட்ட ரீதியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கேட்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அடுத்ததாக நன்றி உரை மாவட்ட தலைவர் அன்சாரி அவர்கள். ரெண்டு வரி தான், ரெண்டு வரி மட்டும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்
கண்டிக்கிறோம் அல்லாஹ்வின் தூதரை அவமதித்த அயோக்கியர்களை கண்டிக்கிறோம் உலகம் போற்றும் உத்தம தலைவர் நபிகளார் எங்கள் தலைவர் மூமின்களின் உயிரை விட மதிக்க வேண்டும் நபிகளாரை ஆண்டு மலரில் வெளியிட்டு அவமதிக்க துணிந்தாயே ஸ்கூல் நிர்வாகமே பிள்ளைகளின் உள்ளத்தில் நச்சு கருத்தை திணித்தாயே காசிருக்கும் மமதையினால் அதையெல்லாம் செய்யலாம் அவமதித்தாய் தமிழக அரசு கைது செய் பள்ளித்தார் உள்பட நிர்வாகிகளை கைது செய் ஸ்கூல் நிர்வாகமே தடுக்க எரியும் தடுத்து எரியும் நச்சு கருத்தை விதைக்கிறாய் இறைவனுக்கு இணையில்லை இறைவனுக்கு துணையும் இல்லை என்று சொன்ன மார்க்கத்தில் இறைவனின் மறு உருவம் ஆய்தான் என்று விளக்கின்றாய் இறந்தவருக்கு நினைவு தினம் கொண்டாடக்கூடாதென்று தடயம் உண்டு வெக்கக்கேடு மானக்கேடு ஸ்கூல் நிர்வாகமே நீ நினைவு தினம் கொண்டாட பிள்ளைகளின் உள்ளத்தில் ஆளாக்க துணிந்தாயே கண்டிக்கிறோம் இஸ்லாத்திற்கு எதிரான ஸ்கூல் நிர்வாகமே செயலை கண்டிக்கிறோம் முஸ்லிமாய் பிறந்துவிட்டு அல்லாஹ்வின் தூதரை அவமதிக்க துணிந்தாயே ஓடி போச்சு நாங்கள் லெட்டர் கொடுத்து 55 நாள் ஓடி போச்சு ஆண்டு மலரில் வெளியிட்டு புத்தகத்தை வாங்கலையே யாரடா நீ அல்லாஹ்வின் தூதரை அவமதிக்க யாரடா நீ முஸ்லிம்கள் ஸ்கூல் என்று எங்கள் பிள்ளைகளை படிக்க அனுப்பினார் நரகத்தில் கொண்டு சேர்க்க நச்சு கருத்தை விதைக்கிறாயே தயங்க மாட்டோம் உயிரை விடவும் தயங்க மாட்டோம் நபிகளாரை அவமதித்தார் உயிரை விடவும் தயங்க மாட்டோம் பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம் மனித குல மாணிக்கமா
அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தூக்கில் போடு, தூக்கில் போடு, தூக்கில் போடு, தூக்கில் போடு, இஸ்லாத்தின் எதிரிகளை, இஸ்லாத்தின் எதிரிகளை தூக்கில் போடு, தூக்கில் போடு, அல்லாஹ்வின் தூதரை, அல்லாஹ்வின் தூதரை அவமதித்த ஐயாக்களை தூக்கில் போடு, தூக்கில் போடு. தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், தூ தூ வெக்கக்கேடு, தூ தூ மானக்கேடு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கே திரளாக ஒரு 2 நாள்களிலே நம்மளுடைய அழைப்பை ஏற்று பெருந்திரளாக வெயிலை கூட பார்க்காமல் வருகின்றிருக்கக்கூடிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இன்னும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அல்லாஹ்வுக்கும் இந்த நிகழ்ச்சியை குலைத்து விட வேண்டும் என்பதற்காக சதிவலைகள் எவ்வளவு பின்னப்பட்டது அதையெல்லாம் உடைத்து எறிந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு காவல்துறை எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தேர்தல் காலத்தில் அனுமதி இல்லாமல் இருந்தால் கூட உங்கள் உணர்ச்சிகளை நீங்கள் சிறிது நேரத்தில் முடித்துக் கொள்கின்ற சொன்ன காரணத்தினால் அவர்களுக்கு நன்றி சொல்லி முடித்துக் கொள்கிறோம். பாரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தமிழக அரசுக்கு ஒரு அறிவிப்பு. இதைதான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு கலைஞ்சு போயிட்டு நினைச்சிடாதீங்க. இங்க வந்து ரோட்ல ஒரு பள்ளம் அதை சரி செஞ்சு கொடுங்கிறதுக்காக கூடல கோஷத்தை எல்லாம் கேட்டிருப்பீங்க. இவர் கைது செய்யப்படவில்லை என்றால் பள்ளி தாளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் எங்கள் கோரிக்கை தான். கைது செய்யப்பட வேண்டும், புத்தகங்கள் திரும்பி பெற வேண்டும். கைது செய்யப்படவில்லை என்றால் தமிழக அரசு தமிழகம் முழுவதும் தேர்தலாம் பார்க்க மாட்டோம், கிடுகிடு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். தமிழக அரசுக்கு எச்சரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம். புத்தகத்தை உடனடியாக வாங்க வேண்டும். இதை நாங்கள் கண்காணிப்போம். இல்லைன்னா இதே முத்துப்பேட்டையில திரும்பி ஆர்ப்பாட்டம் போட தேங்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் அமைதியா கலந்து போங்க. சுபானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். பெண்கள் ஃபர்ஸ்ட் போடுறோம், அப்புறம் ஆண்கள் போங்க. அங்கங்க இருக்க வாகனத்தை எடுத்துருவாங்க, வாகனக்காரங்க வாகனம் எடுத்துருவாங்க. அந்தந்த ஊருக்காரங்க அனுப்புங்க. தண்ணி கொடுங்க, எல்லாருக்கும் தண்ணி இருக்கிற மூட்டையெல்லாம் எடுங்க வாகனத்துக்கு. சரி சரி சரி, அந்தந்த வாகனம் கிடக்கிற இடத்துல அப்படியே போயிடலாம். முத்துப்பேட்டை லோக்கல் வாகனம் மட்டும் வர சொல்லுங்க போறதுக்கு. வெளியூர்ல இருந்து அவங்க ஊருக்கு வாகனத்துக்கு அந்தந்த இடத்துக்கு அப்படியே போயிருங்க. பெண்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டே வழங்கிருங்க. டிராபிக் ஆமா இருக்குது, பஸ் நிக்குது, நம்மளால எந்த ஒரு டிராபிக் இருக்க கூடாது. அப்படியே ஒதுங்க ஒதுங்க. போய் வாலண்டியர் போய் 10 வர சொல்லுங்க. போங்க போங்க, வாலண்டியர் போங்க, 10 வர சொல்லி இடம் ஒதுக்கி கொடுங்க. போங்க போங்க போங்க. வாங்க நிக்காதீங்க, வாங்க. இடம் ஒதுக்கல, ஒதுக்கி பார்த்தா வாகனம் ஒதுக்கி போங்க, ஒதுக்கி போங்க. டூ வீலர் போயிட்டு இருக்கு, இடம் கொடுங்க. ஏடிக்கா போறாங்க, ஒதுக்கி ஒதுக்கி இடம் கொடுங்க. தண்ணி தண்ணி வாங்கி கொடுங்க, தண்ணி கொடுங்க எல்லாருக்கும்.